ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்த மாரியே, அமெரிக்கா எங்கெல்லாம் வம்பு பண்ணுதோ, அங்கெல்லாம் ரஷ்யா தன்னோட சப்ளைய இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த இடங்கள் அப்படிங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உக்ரைன் யுத்த காலத்துல நிலைமை எப்படி இருக்குன்னா, முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரை மாறாதது ஒண்ணு என்ன அப்படின்னா, உக்ரைனோட படுதோல்வி தான். காரணம் ஒரு யுத்த காலத்துல ஜெயிக்கிறோம், தோக்குறோங்கிறதெல்லாம் 2வது. ஜெயிக்கிறக்கான திட்டங்களோட முன்னேறணும். ஆனா உக்ரைன பொறுத்தவரை அந்த திட்டங்கள்லாம் கிடையாது. ரஷ்யாவ கோவப்படுத்துற மாரி மட்டும் தான். ரஷ்யாவுக்கு வலிக்குதுன்னு கூட கிடையாது. கோவப்படுத்துற மாரி செயல்கள் மட்டும் தான் அவர்கள் முதல்ல இருந்து செஞ்சுகிட்டு இருக்கார்கள். ஏன் அப்புட்ன்னா, முழுசா நடத்துறது அமெரிக்கா தானே! உக்ரைன் நிலப்பரப்ப காப்பாத்துறக்காக உக்ரைன் ராணுவமோ, அரசு தலைமையோ சிந்திச்சு செயல்பட்டா மட்டும் தான் அந்த மாரியான ஒரு மைலேஜ் எடுக்க முடியும். அதுக்கு தான் இங்க வாய்ப்பே இல்லையே! அதனால இங்க கதையே வேற. முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரை படுதோல்விய நோக்கி போக்கூடிய உக்ரைனுக்கு, உட்கார்ந்து திட்டம் போடக்கூட இடம் இல்லை அப்படிங்கிறது தான் இவர்கள் அங்கருந்து அமெரிக்காலருந்து வர திட்டத்த வாங்கி, அதுக்கப்புறம் ஆலோசனை செஞ்சு திட்டத்த அமுல்படுத்த கூட இடம் இல்லை அப்படிங்கிற மாரி ரஷ்யா தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. ஏறக்குறைய ஒரு 30 இடங்கள மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். 30 இடமும் எங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம். உளவுத்துறையோட மிக மிக ரகசிய கட்டடத்த குறி வச்சு தாக்கியிருக்கார்கள் அப்படிங்கிறதா தலைவர் கிவ்வுக்குள்ள இருந்த இடத்த ஏவுகணை மூலியமா தாக்கி வெற்றிகரமா அழிச்சிட்டார்கள். அதுல யாரும் ஹெவி வெயிட் ஆட்கள் காலியானார்களா? அத பத்தி தகவல்களே இல்ல. ரஷ்யாவும் வாய தொறக்கல, உக்ரைனும் வாய தொறக்கல. ரஷ்யாவ பொறுத்தவரை இந்த மாரி முக்கியமான இலக்க சிதறடிச்சிருக்கோம். உக்ரைனோட உளவுத்துறை இயங்குனதே அந்த கட்டடத்துக்குள்ள தான் அப்படின்னு சொன்னார்கள். இப்ப அந்த மாரி 30 இடங்கள மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். இந்த 30 இடங்களும் முக்கியமான இடங்கள். இங்கேருந்து தான் இவர்கள் பெரிய அளவு இந்த யுத்தத்த நடத்தி செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் போடப்படுது. அந்த இடங்கள தான் நாங்க தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ரஷ்யாவோட பேட்டர்ன்ல அப்படியே ஒரு பெரிய சேஞ்ச். ஏன் அப்புட்ன்னா, இதுநாள் வரை இவர்கள் தாக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பெரிய அளவு மக்கள அப்படியே அதிர்ச்சியில ஆட்டி வைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அதன் மூலியமா அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் வரும். அது ரஷ்யாவோட இயல்பு. எப்பயுமே அந்த காலத்துல அப்புட்ன்னா, ரஷ்யா பெரிய அளவு டேங்க் படைகள கூட்டிட்டு போய் அந்த நகரத்தையே சுத்தி வளைச்சு தொலைச்சு எறிஞ்சிருவார்கள். ஒரு கட்டத்துல சரண்டர தவிர நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துருவார்கள். ஆனா இங்க ஆரம்ப கட்டத்துல அதே ஸ்ட்ராட்டஜிய கொண்டு போய் ஒண்ணுமில்லாம ஆயிப்போச்சு. அதுக்கடுத்து இவர்கள் பெரிய அளவு ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள வச்சு அதே எண்ணத்த வேற வடிவத்துல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. உக்ரைனோட ஒட்டுமொத்தமான எனர்ஜி டிவிஷன்களை ஸ்தம்பிக்க வச்சார்கள். சப்ளை செயினை ஸ்தம்பிக்க வச்சார்கள். அடிப்படை சப்ளை செயின், தண்ணி போன்ற சப்ளை செயின்கள ஸ்தம்பிக்க வச்சார்கள். அதே அந்த காலத்துல என்ன மைலேஜ் கிடைச்சுச்சோ, அத வேற வெர்ஷன்ல எடுக்க ஆரம்பிச்சார்கள். அது ரஷ்யாவுக்கு பெரிய அளவு கை குடுத்துச்சு. ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யாலருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே நம்ம. நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஒண்ணும் சண்டையே இல்லைல்ல. விலைபோன அதிபர், அதே மாரி அமெரிக்காவோட எண்ணங்களுக்காக நம்ம பலியாயிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாச்சு உக்ரைனுக்குள்ள. அது ரஷ்யாவுக்கு ஒரு தாறுமாறான மைலேஜ். அதே மாரி இடங்கள் கைப்பற்றுறதுலயும் பெரிய அளவு ஒரு வேகமும் எடுக்கப்பட்டது. இந்த மாரி பதிலடி குடுத்துக்கிட்டே இருந்த ரஷ்யா, இப்பவும் இன்னைக்கு நிலைமைக்கு அதே அளவு பதிலடி குடுக்கிறார்கள். பெரிய அளவு எனர்ஜி டிவிஷன்கள குறி வச்சே தாக்குதல் நடக்குது. பேரலரா அடுத்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்த மாரி ரகசிய இடங்கள குறி வச்சு. இதன் மூலியமா சொல்ற மெசேஜ் ஒண்ணே ஒண்ணு தான். நாட்கள் இழுக்க இழுக்க பெரிய தலைகள குறி வைப்போம். எந்த ஒரு ராஜதந்திர வழிகளுக்கும் நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, மறைமுகமா பல நாடுகள் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ரஷ்யா கிட்டயும் பேசும், உக்ரைன் கிட்டயும் பேசும். வெளியில தெரியாது. அதுக்கு எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற செயல்கள்ல இறங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கிக்கும், அவர் சார்ந்த ஆட்களுக்கும் ஒரு அச்சம் வரும். எங்க நம்மள குறி வச்சு தூக்கிருவாய்ங்களோ அப்படின்னு. அப்ப இயல்பாவே அவர்கள் நடமாட்டம் குறையும். அவர்களோட சிந்திக்கக்கூடிய வேகங்கள் எல்லாமே பல நேரங்கள்ல மாத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அத இப்ப ரஷ்யா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைனுக்கு பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியான செய்திய அவர்களே வெளியிடுறார்கள். அவர்களே வெளியிடுறார்கள்னா, இத 2 வெர்ஷன்ல எடுத்துக்கலாம். ஒண்ணு கைமீறி போயிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு அந்த ஜோனுக்குள்ள நுழையப்போது, அத தடுக்கிறக்கு இப்பவே வெளியில இருந்து பிரஷர கிரியேட் பண்றார்கள்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி என்ன ரஷ்யா பண்ணுச்சு அப்புட்ன்னா, பெரிய அளவுல ஈரான்ல இருந்து ஆளில்லா விமானங்களும், ஏவுகணைகளும், அதுக்கான உதிரி பாகங்களும் பெரிய அளவு ஏற்றுமதி ஆகுது. எங்க? ஈரான்ல இருந்து ரஷ்யாவுக்கு.
அதே சமயம் இஸ்ரேல் ஈரான தாக்கப்போது, அமெரிக்கா தாக்கப்போதுன்னா, ரஷ்யாலருந்து ஈரானுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி டெலிவரிகள் மாத்தி, மாத்தி எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய காலகட்டத்தில, இப்ப அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்றது என்ன அப்புட்ன்னா, ஈரான்லருந்து ரஷ்யாவுக்குள்ள போகக்கூடிய பொருள்களுக்கு பதிலா, அணு ஆயுத திட்டங்களுக்கு ரஷ்யா உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது உண்மை, பொய் அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யா ஏற்கனவே எச்சரிக்கை குடுத்துச்சு. உலகம் பூரா நீங்க வம்பு வச்சுக்க தான் செய்றீங்க. அந்த நாடுகளுக்கு நாங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சா உங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்டுச்சு ரஷ்யா. கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வாரங்கள்னு சொல்லலாம். அமெரிக்கா அடங்குச்சு. மீண்டும் அமெரிக்கா தன்னோட வேலைய காட்டும்போது, இந்த மாரி ட்ரிகர் பாயிண்ட்கள ரஷ்யா உருவாக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு ஏற்கனவே உருவாக்கி இருக்கணும். இல்ல உருவாக்க போது ரஷ்யா அப்படிங்கிறனால ஏஜென்சிகள் மூலியமா செய்திகள அமெரிக்கா கசிய விடவும் அதிக வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ உக்ரைன்ல ஃப்ரீ ஹேண்ட் ஆக ஆக ரஷ்யாவோட குறி பூரா அமெரிக்காவ நோக்கி நகருது. அதோட வேகமும் ஜாஸ்தி ஆகுது. அமெரிக்க தேர்தலும் ஜுரமும் ஜாஸ்தி ஆகுது. எல்லாம் ஒரு பாயிண்ட்ல போய் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா உலகம் தப்பிச்சுரும். வெடிச்சிருச்சு அப்படின்னா உலகம் மாட்டிக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.